Hi guys, welcome back to my channel. So இன்னைக்கு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்க மாதிரி தான் ஒரு வீடியோ கொண்டு வந்திருக்கேன். என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய வாட்ஸ்அப் டிபியில் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ட்ரிக் இருக்குது. அந்த ட்ரிக் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ அது என்ன ட்ரிக் அப்படின்றத வீடியோ இது வரைக்கும் பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குறவங்ககிட்ட ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டுங்க. இந்த வீடியோ பார்த்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வாட்ஸ்அப் குரூப், ஃபேஸ்புக் குரூப், டெலிகிராம் குரூப் எல்லாத்தையும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. கூடவே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் போட்டிங்கன்னா இதை மாதிரி யூஸ்ஃபுல்லான டாபிக்ஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாதான் வாட்ச் பண்ணிக்கலாம். கைஸ், பொதுவாக பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் நீங்கள் ப்ரொஃபைல் ஃபோட்டோ செட் பண்ணும்போது ஒரு பெரிய ஃபோட்டோவை உங்களோட ப்ரொஃபைல் ஃபோட்டோ செட் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். நீங்களும் பார்த்தீங்கன்னா நிறையா விதமான மெத்தட்ஸ் ட்ரை பண்ணியிருப்பீங்க, பட் ஒர்க் ஆகிருக்காது. இப்போ நான் சொல்லித்தர இந்த ட்ரிக் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரு ஃபுல் சைஸ் ப்ரொஃபைல் ஃபோட்டோவை ஈஸியாக ப்ரொஃபைல் ஃபோட்டோவாக செட் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோவை இது வரைக்கும் பாருங்கள். இதுக்கு தேவையான அப்ளிகேஷன் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆப் லிங்க்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா வெப்சைட்டு போகும். வெப்சைட்டில் கீழே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் நவுன்னு கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணினா அந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிளில் ஒயிட் கலர் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. கீழே ஒரு சில ஆப்ஷன் தான் கொடுத்துருப்பாங்க. நான் எல்லாமே டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஃபோட்டோ ஐக்கான் மாதிரி இருக்கும், கேலரி ஐக்கான். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதை மாதிரி 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நியூ, செலக்ட் ஏ ஃபோட்டோ, டேக் ஏ ஃபோட்டோன்னு. அதில் செலக்ட் ஏ ஃபோட்டோ அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஃபோட்டோவை ப்ரொஃபைல் ஃபோட்டோவை செட் பண்ண நினைக்கிறீங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துருங்க. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இதை மாதிரி வந்து செலக்ட் ஆகிடும். ஸோ அந்த சர்க்கிளுக்கு உள்ளார வந்து அந்த ஃபோட்டோ வந்து ஃபிட்டாக உட்காந்துரும். இல்லை எனக்கு உங்களுக்கு ஜூம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நார்மலாக டபுள் ஃபிங்கரை யூஸ் பண்ணி நீங்கள் ஜூம் பண்ணிக்கலாம். கீழே பென்சில் ஐக்கான் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் எடிட்டிங்காக இது, நான் அதையும் சொல்கிறேன். ஸோ அந்த பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா ஷேடோன்னு இருக்கும். அதை வந்து எனேபிள் பண்ணிங்க. ஸோ ரெண்டாவது ஒயிட் பார்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதையும் கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணிங்க. ஸோ அகைன் அந்த பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணி பேக்ரவுண்ட் பிளர் அப்படின்றத கிளிக் பண்ணிங்க. ஸோ ஃபஸ்ட்டு 3 பாக்ஸையும் டிக் பண்ணிட்டீங்கன்னா பார்க்கவே சூப்பராக இருக்கும் உங்களோட ப்ரொஃபைல் ஃபோட்டோ. ஒரு பெரிய ஃபுல் சைஸ் ப்ரொஃபைல் ஃபோட்டோவை நீங்கள் ஈஸியாக உங்களோட இதில் வந்து ப்ரொஃபைல் ஃபோட்டோவை செட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக ஷேர் ஆப்ஷன் கிளிக் பண்ணி சேவ் ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்க. ஸோ இப்போ அகைன் உங்களோட வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி உங்களோட ப்ரொஃபைல் ஃபோட்டோவை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் இல்லையா? ஸோ நம்ம சேவ் பண்ண ஃபோட்டோ செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் டன் அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போதும். இப்போ நீங்கள் ஒரு ஃபுல் சைஸ் ப்ரொஃபைல் ஃபோட்டோவை ஈஸியாக வந்து உங்களோட ப்ரொஃபைல் பிக்சராக வந்து செட் பண்ணிக்கலாம். அருமையான ஒரு ட்ரிக்னே சொல்லலாம். நீங்களும் நிறைய விதமான ஆப்ஸ் வச்சு ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு ஒர்க் ஆகிருக்குமான்னு தெரியல. பட் இந்த அப்ளிகேஷன் வந்து ஒரு யூனிக்கான ஒரு அப்ளிகேஷன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மேக்ஸிமம் இந்த வீடியோவுக்கு 1000 லைக்ஸ் நான் டார்கெட் பண்ணுறேன். ஸோ வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தருமே மறக்காத இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிடுங்க. ஸோ இன்றைக்கான வீடியோவில் வாட்ஸ்அப் டிபியில் சூப்பரான ஒரு ட்ரிக் பற்றி பார்த்தோம். இந்த ட்ரிக் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காத லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கூடையுமே ஷேர் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் செட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத ஒரு டைம் செக் பண்ணிங்க. அப்படி செக் பண்ணிட்டா எது மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாத வாட்ச் பண்ணிக்கலாம். இந்த ட்ரிக் உங்களுக்கு ஒர்க் ஆச்சா, ஒர்க் ஆகலையா, இல்லை வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காத கமெண்ட்டை சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ போகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in the next video. Cheers guys.